ஹாய், திஸ் இஸ் வேதாபுரம் எக்ஸ்பை ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி எக்ஸ்பெக்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வர்ற வாரம் என்ன மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் நமக்கு ஒரு ட்ரேடிங் சான்சஸ் வந்து அமையுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து விரிவாக நம்ம பார்ப்போம். இந்த வாரம் மார்க்கெட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, ஃபர்தராக அடுத்த மூவ்மெண்ட் வந்து என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத விவரமாக பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள போயிடுவோம். ஸோ இந்த வாரம் முதல்ல என்ன நடந்திருக்குங்கிறத பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஒரு நல்ல க்ளோசிங் சொல்லலாம். பட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம போன வாரத்துடைய க்ளோசிங்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 86 புள்ளிகள் வந்து அதிகமாக க்ளோசிங் நடந்திருக்கு. பட் வீக்லியில வந்து இந்த வாரம் ஒரு கேண்டில் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன்ல நமக்கு வந்து மார்க்கெட் க்ளோசிங் நடந்தது இண்டிகேஷன் வருது. ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் அப்படிங்கிறத வந்து நம்ம மெயினாக எதுக்கு எடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலை வந்து இது ஐடென்டிஃபை பண்ணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் வீக்லியில இந்த பேட்டர்ன் இந்த வாரம் நமக்கு வந்திருக்கிறது ஒரு நெகட்டிவ் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த வாரம் ஓவரால் Q2 ஏர்னிங்ஸஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு மிக்சடாக தான் இருந்துச்சு. ஃபுல் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம அதை பார்க்கவும் முடியல. பட் இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு வந்து கோட்டக் மஹேந்திரா பேங்கோடைய ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அவங்களுடைய ரிசல்ட்டில் 2% வந்து அவங்க ப்ராஃபிட் ஃபால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கோட்டக் மஹேந்திராவுடைய ரிசல்ட்டை வச்சு நம்ம நிஃப்டியை வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ கோட்டக் மஹேந்திரா பேங்கோடைய வெயிட்டேஜ் வந்து நிஃப்டியில் 2.11% தான் இருக்குது. பட் அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 5 ஸ்டாக்ஸஸ் லிஸ்ட்ல இல்லை, அதுக்கு அப்புறமா தான் வருது. ஸோ அதனால இது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா அப்படிங்கிறது நிஃப்டியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. பட் ஆனால் பேங்க் நிஃப்டியில் இது ஒரு வெயிட்டேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. பட் அதில் ஒரு எஃபெக்ட் வரலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து ரிலையன்ஸோடைய ரிசல்ட் வந்து ப்ராஃபிட்ல கொடுத்துருந்தாலும் அவங்களுடைய ரெவன்யூ growth வந்து குறைஞ்சிருக்கிறதா தான் அவங்க ரிப்போர்ட்ல கொடுத்துருந்தாங்க. நம்ம அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ரீசெண்டாக ரிலையன்ஸோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யன் ஆயில் பையிங்கை வந்து அவங்க ஸ்டாப் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருந்தாங்க. பட் இது வந்து யூஎஸ் உடைய ப்ரெஷர் அப்படிங்கிறதுனால அவங்க இந்த விஷயத்தை எடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆயில் நிறுவனமான ரோஸ்காட்டும் லூக் ஆயிலுடைய யூஎஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க யூஎஸ்ல. பட் இது என்னன்னு கேட்டீங்கன்னா குளோபல் லெவல்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அதாவது இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரோஸ்காட் நிறுவனத்தோட ஒரு டைப்ல அவங்க ஆயில் பை பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி அவங்க என்ன டிரான்சாக்ஷன் மெத்தட்ல அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ யூஎஸ் டாலர்ல ஒருவேளை உங்களுக்கு அந்த பையிங் நடந்திருந்தால் இனிமேல் அது ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பும். ஏன்னா யூஎஸ்ல இந்த 2 நிறுவனங்களுக்கும் தடை விதிச்சிருக்கு யூஎஸ் கவர்மெண்ட். ஸோ இப்போ அப்படி நம்ம பார்க்கும்போது இது ரஷ்யாவுடைய ஒரு 2 பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். இது ரஷ்யாவில் ஒரு இம்பாக்ட் இருந்தாலும் குளோபல் லெவல்ல அந்த நிறுவனங்களோடு வணிக உறவு வைத்திருக்கக்கூடிய மற்ற நாடுகளுடைய நிறுவனங்களுக்கும் இது ஒரு சில பாதிப்பை ஏற்படுத்த தான் செய்யும். ஸோ ரிலையன்ஸ் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த குவார்ட்டர்லயே வந்து அவங்க குறைஞ்சிருக்காங்க ஆயில் அண்ட் கேஸ் பர்ச்சேசிங்ல. பட் அவங்களுடைய செக்டார்ல வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து அதாவது ரீட்டைல் அண்ட் டிஜிட்டல் இந்த ரெண்டுமே நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. பட் ஆனால் ஆயில் அண்ட் கேஸ் வந்து அவங்க ரெவன்யூ அடி வாங்கியிருந்ததை ஓப்பன் ஸ்டேட்மெண்டாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இது ரிலையன்ஸுக்கு ஒரு நெகட்டிவா இருக்கு. பட் ஏன் நம்ம ரிலையன்ஸை பத்தி பேசுறோம் அப்படின்னா, நிஃப்டியோடைய வெயிட்டேஜ்ல 9%க்கு மேல ரிலையன்ஸோடைய வெயிட்டேஜ் இருக்கிறதுனால ஸோ ரிலையன்ஸோடைய எஃபெக்ட் வந்து நிஃப்டியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இது ரெண்டாவது ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம மூணாவதா இந்த வீக் வந்து ட்ரம்ப் ஏதாவது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் எதுவுமான ஒரு விஷயங்களும் நடக்கலை. ஸோ யூஎஸ் சைனாக்கான ட்ரேட் டாக்ஸ் வந்து இன்னைக்குமே அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. பட்
வெளியில நமக்கு வந்து இது வந்து ஒரு சைனிங்குள்ள போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தாலும், சைனீஸ் ஊடகங்கள்ல பேசப்படுகின்ற ஒரு சில விஷயங்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு அதாவது வரப்போற புதன்கிழமை அன்னைக்கு சவுத் கொரியாவுல யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப்பும் அதே மாதிரி சைனா பிரசிடென்ட்டும் ஒரு மீட்டிங் வராங்க. பட் அந்த மீட்டிங்குக்குள்ள இது சைன் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. பட் ஆனா சைனீஸ் ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய செய்திகள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கோலாலம்பூர் நடந்த மீட்டிங்லயே வந்து சைனாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ்மேன்ஸ் வந்து பேசும்போது, பட் அவங்க வந்து இதுக்கு ஒரு பிடி கொடுத்து பேசல. ரெண்டாவது அவங்க யுஎஸ்ஸை வந்து ஒரு தாக்குதல் நடத்தி பேசின மாதிரி தான் வந்து அவங்க பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க பேசின பேச்சுல ஒரு சில குறிப்பான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, சைனா மேல யுஎஸ் வந்து ஒரு சைபர் அட்டாக் அவங்க வந்து நடத்துறதாகவும் அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இதுக்கு வாஷிங்டன் வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு கொஸ்டின் மார்க்கையும் அவங்க வச்சிருக்காங்க. பட் இதையெல்லாம் வந்து ஒரு சேர பொருத்தி பார்க்கும்போது சைனா வந்து இன்னும் அந்த ட்ரேட் டீலை சைன் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்ல இருந்த மாதிரியான தோற்றம் இல்லை. ரெண்டாவது வந்து அவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோலாலம்பூர் மீட்டிங்கை வந்து அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஆகஸ்ட்ல சைனாவில் வந்து ஒரு கோஆப்ரேஷன் ட்ரேடு டாக்ஸ் வந்து ஒன்று போச்சு. அதாவது அவங்க வந்து ஃப்ரீ ட்ரேடு வந்து எப்படி இது பண்ணிக்கலாம் நம்ம ஏசியன் கண்ட்ரிஸஸ்குள்ள அப்படிங்கிற ஒரு மாநாடு ஒன்று நடத்தினாங்க. அதுல இந்தியாவும் வந்து கலந்து கொண்டுச்சு. பட் இப்போ நடக்கக்கூடிய கோலாலம்பூர்ல நடக்கக்கூடிய அந்த ஆசியன் உச்சி மாநாட்டில் வந்து நம்ம பிரதமர் வந்து கலந்துக்கிடல. ஸோ இது ஏன்னா ட்ரம்ப்பும் அங்க வந்து வாராது. பட் இது இந்தியா யுஎஸ்க்குள்ள நடக்கக்கூடிய ட்ரேடு டாக்ஸ் வந்து நிறைவு பொருள் தருவாயில இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருந்தாலும் கூட இது ஒரு நெகட்டிவா தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது ஒரு சைனிங்குக்குள்ள இன்னும் நம்ம இந்தியா யுஎஸ் ட்ரேட் டாக் வந்து இன்னும் போகல. ஸோ நெகோசியேஷன் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. முதல்ல 8 வாரம் சொன்னாங்க. இது இப்போ அதையும் தாண்டியும் போயிடுச்சு. எந்த 8 வாரங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து நம்ம உள்நாட்டு அரசியலை மையமாக வச்சு அடுத்த கட்ட நகர்வு போகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ட்ரேட் டீல்ல இந்தியா சைன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்கு. இல்ல இப்பவுமே வந்து அதை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா பீகார் எலெக்ஷன்ல இவங்களுக்கு வந்து ஒரு செட்பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கலாம். அதனால பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ அது ஆல்ரெடி வந்து இந்த வாரமே வந்து சிஎன்பிசி இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து ஒரு டிராப் பாக்ஸ் ஒன்று வெளிவந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட யூஎஸோடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை இந்தியா கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில செய்திகள் வந்துச்சு. பட் ஆனால் நம்ம மினிஸ்ட்ரி இன்னும் நாங்கள் அதை பற்றி ஃபைனலைஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. பட் அது வரப்போகிற நாட்களில் நமக்கு வந்து முழுமையாக தெரிய வரலாம். ஸோ ரஷ்யன் ஆயில் பையிங் அப்படிங்கிறத ட்ரம்ப்பே வந்து சொல்லியிருந்தாரு, இந்தியா நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. பட் அதுக்கான அபிஷியலான ஸ்டேட்மெண்ட் எதுவும் இந்தியன் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்னும் வரல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த யூஎஸ் சைனா ட்ரேட் டாக்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகாம ஒருவேளை இந்த புதன்கிழமை வந்து ட்ரம்ப் அண்ட் சைனாவுடைய பிரசிடென்ட் இவங்க ரெண்டோருடைய மீட்டிங்குமே வந்து ஒரு நார்மல் மீட்டிங்கா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த கட்டமா நவம்பர் 1ஆம் தேதி கண்டிப்பா சைனாவுக்கு உள்ள அந்த 100% டேரிஃப் அடிஷனல் டேரிஃப் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆகும். இது மார்க்கெட்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஃபர்தரா நமக்கு நெக்ஸ்ட் வீக் வரக்கூடிய வாரத்துல வந்து Q2 ஏர்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ஸ்டாக்ஸஸ் எல்லாம் வருது. ஹீரா மோட்டார் கார்ப் வருது, மாருதி சுசுகி வருது, ஐடிசி வருது. பட் ஆனா இது வந்து எக்ஸ்பைரிக்கு அபோவ் தான் வந்து வருது. 29, 30, 31 தான் வந்து நமக்கு வருது. ஸோ இது ஒரு அடுத்த நமக்கு வந்து நவம்பர் சீரீஸோடைய ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ஒரு தாக்கத்தை வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ ஓவராலா வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் போக டெக்னிக்கலா வந்து நிஃப்டி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரிவர்சல் மோடுக்கு வந்த மாதிரி தான் ஒரு தோற்றம் வந்திருக்கு. ஸோ இது வீக்லிலையும் சரி டெய்லி 4 ஹவர் டைம் ஃப்ரேம் எந்த நீங்கள் இதில் எடுத்தீங்கனாலும் கிட்டத்தட்ட
25,924 அப்படிங்கிறது ஒரு மைனர் சப்போர்ட்டா இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணி கீழேயே வந்தாச்சு. இப்போ 797ல க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ 847 அப்படிங்கிறது நியரஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதை உடைச்சி நமக்கு மேல க்ளோசிங் வைக்காத வரைக்குமே நெகட்டிவ் தான். ஸோ மண்டே நமக்கு அந்த இடத்துல திரும்பவும் ஒரு ரிவர்சல் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது வரைக்கும் பொசிஷன் எடுக்காதவங்க அந்த இடத்துல ஒரு ரிவர்சல் நடந்தால் நம்ம ஒரு பொசிஷன் ட்ரை பண்ணலாம். பட் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கு நம்ம வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்றதை விட அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நவம்பர் மந்த் சீரீஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பைரியை வந்து கான்ட்ரிபியூட் பண்றது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக்கிங்க்கு நல்ல ஒரு ட்ரேடா இருக்கும். ஸோ ஓவரால் வந்து மார்க்கெட் வந்து 25,930 டு 25,500 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து இந்த எக்ஸ்பைரிக்கான ஒரு பீரியடா இருக்கும். ஸோ பொசிஷனலாக நம்ம பார்க்கும்போது 25,300 வரைக்கும் ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் தான் நம்ம வந்து எடுத்துக்கிடணும். ஏன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்து இந்த இடத்துல திரும்பவும் மார்க்கெட் திரும்புறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. பட் இது எத்தனை நாள்ல உங்களுக்கு இந்த கரெக்ஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுதுங்கிறது மட்டும்தான் வந்து நம்ம பேலன்ஸா பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஓவரால் இந்த வீக்கு வந்து இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். மண்டே நம்ம என்ன ட்ரேட் டிசிஷன் எடுக்கலாங்கிறத நம்ம மண்டே ப்ரீ மார்க்கெட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.